வணக்கம். ஸ்ரீ அன்னையை நன்றியுடன் நினைவு கூர்தல். என் பொன்மயமான நினைவலைகள். ஆஸ்தர் பட்டேல். பாகம் 2. ஸ்ரீ அரவிந்தருடன் திலீப் குமார் ராய் அண்ணாவின் உறவு தனிச்சிறப்பு வாய்ந்தது. தரிசன நாட்களில் ஸ்ரீ அரவிந்தரின் முகம் புன்னகையால் மலர்வதை நான் பார்த்ததில்லை. விசாலமான நிலைத்த சலனமற்ற பார்வை ஒன்றுதான் இருக்கும். யார் வந்தாலும் போனாலும் அவர்களை தெரிந்து கொண்டது போல் அந்த பார்வை இருக்காது. ஆனால் ஸ்ரீ அன்னையிடம் அந்த பார்வை இருக்கும். ஸ்ரீ அரவிந்தரிடம் இருந்ததில்லை. அவர் அவ்வுணர்ச்சியை காட்டியதே இல்லை. ஒருமுறை தற்செயலாக வரிசையில் திலீப் அண்ணா பின்னால் நான் இருந்தேன். காவி உடுத்தி வசீகரமாய் இருந்தார் திலீப் அண்ணா. ஸ்ரீ அரவிந்தர் முன் அவர் நின்றபோது ஸ்ரீ அரவிந்தரின் முகத்தில் புன்னகை தவழ்ந்ததை கண்டேன். அது என்னை மிகவும் கவர்ந்து ஈர்த்தது. 1950 வரை இது ஒரு நடைமுறையாகவே ஆயிற்று. திலீப் அண்ணா வரும் வரை ஆசிரம முற்றத்தில் சுற்றித் திரிவேன். காத்திருந்து திலீப் அண்ணா வந்து வரிசையில் நிற்கும்போது மெதுவாக அவர் பின் நிற்பேன். ஒரு சிறுமி இடையில் நுழைவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள் அல்லவா? தரிசன அறைக்குள் நுழைந்தவுடன் திலீப் அண்ணாவின் வலப்பக்கம் திரும்பலாம், இடப்பக்கம் திரும்பலாம். ஸ்ரீ அரவிந்தரை அந்த அளவு அதிக நேரம் பார்த்து கொண்டே இருக்கும் பேறு பெறலாம். அப்பொழுது ஸ்ரீ அரவிந்தரின் தனிப்பட்ட பார்வையை பார்க்கலாம். நாங்கள் ஒரு நாள், அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் 1950 விழித்தெழுந்தபோது ஆசிரமம் திகைப்புற்றிருப்பதைக் கண்டோம். என் தந்தைக்கும் பிறர்க்கும் என்ன ஆயிற்றென்றே தெரியவில்லை. எங்கள் உலகமே முடிந்தது போன்ற ஒரு நிலை. சூழலில் நிலவிய அதிர்வலைகளில் இதை உணர முடிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்ரீ அன்னை பார்த்த பார்வையைத்தான் எங்களால் தாங்க முடியவில்லை. ஸ்ரீ அன்னையின் அப்பார்வையை என்னால் மறக்கவே முடியாது. அந்த 5 நாட்கள் மகா சமாதி நாட்கள். அந்த சமயத்தில் பெரிய சாதகர்கள் நெடுநேரம் அமர்ந்து இருப்பதற்கு ஏதுவாக மகா சமாதி அறையில் இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. சிறுவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் உள்ளே வர அன்னை அனுமதித்தார். நாங்கள் பார்த்ததை எப்படி சொல்வது? சிறுவர்களாகிய எங்களால் பெரிய சொல் எல்லாம் பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி நேரங்களில் சொற்கள் ஒன்றும் வராது. ஆனால் அங்கே படுக்கையில் ஒரு மாபெரும் சாநித்தியம். துக்கம் கொண்ட முகத்துடன் ஸ்ரீ அன்னை. 1950 டிசம்பர் மாதம் முழுவதும் அன்னையை அந்நிலையிலே தான் பார்த்த நினைவு. அந்த துயர் மிகுந்த சூழலில் குழந்தைகளாகிய எங்களை அனைவரும் மறந்துவிட்டனர். ஏனென்றால் பெரியவர்களுக்கே என்ன நடக்கிறதென்றே தெரியாத குழப்ப நிலை. அவர்களின் ஜீவனின் ஒரு பாகமாவது அந்த நிலையில் இருந்தது. பிறகு ஏப்ரலில், அதாவது 1951, 4 திங்களுக்கு பிறகு வீறு கொண்ட சிங்கம் போல ஸ்ரீ அன்னை எழுந்தார். நாட்டின் பெருந்தலைவர்களையும் கல்வியாளர்களையும் அழைத்து கருத்தரங்கு ஒன்றினை நடத்தி ஸ்ரீ அரவிந்தரின் பெயரால் ஒரு பல்கலைக்கழக மையத்தை திறந்து வைத்தார். பெரும் விரிவும் வளர்ச்சியும் 1950 முதல் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் பணிகள் புத்தெழுச்சி பெற்றன. அதாவது
ஸ்ரீ அன்னை ஆசிரம செயல்பாடுகளை அதிகப்படுத்தினார். ஆசிரமத்திலிருந்து பலரை ஸ்ரீ அரவிந்தரின் கருத்துக்களை பரப்ப அனுப்பினார். பல துறை நிபுணர்கள், பல தலைவர்கள் ஸ்ரீ அன்னையை காண வந்தனர். பரபரப்பு மிகுந்த ஆண்டுகள் அந்த 1950கள், அதாவது 1951 1959 வரை. 50ற்கு பிறகு 60களின் ஆரம்பம். ஸ்ரீ அன்னையின் அணுக்கத் தொண்டர்களான அஷ்ட சகிகளிடம் ஸ்ரீ அன்னை அடிக்கடி சிலவற்றை கூறி வந்தார். விளையாட்டு அரங்கிற்கோ வேறு எங்கேனும் ஸ்ரீ அன்னை சென்றாலோ எப்போதும் உடனிருக்கும் பெண்மணிகள் ஒவ்வொரு முறையும் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தை விட்டு வெளிக்கிளம்பியதிலிருந்து மீண்டும் ஆசிரமத்துள் வரும் வரை உடனிருப்பவர்கள். அவர்களுள் ஒருவரான வயலட் அக்கா என்பவரிடமிருந்து கேள்விப்பட்டேன். இன்னும் சில நாட்களில் நான் மேலே சென்று விடுவேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்லுவது வழக்கம். அப்பொழுதெல்லாம் விளையாட்டு அரங்கிலோ, போட்டி அரங்கிலோ, நாடக அரங்கிலோ அங்கு நிகழ்ச்சிகள் இருக்குமானால் மாலை முழுவதும் அந்த இடங்களில் இருப்பது ஸ்ரீ அன்னையின் வழக்கம். பிறகு கீழேயே வரமாட்டேன் என்று முடிப்பார். ஸ்ரீ அன்னையுடன் அத்துணை நேரம் செலவிடும் அப்பெண்மணிகளோ தவித்து போய், நீங்கள் கீழே வராவிட்டால் அன்னையை நாங்கள் என்ன செய்வது என்று கேட்பார்கள். உங்களின் உள்ளே என்னை உணர கற்றுக்கொள்ளுங்கள் என்பதே அவரது பதிலாக இருந்து வந்தது. அதையே நாங்கள் செய்தோம். இருப்பினும் மனித உருவில் இறைவன் இருக்கும்போது அந்த வெளிப்பாட்டின் ஈர்ப்பையும் வனப்பையும் உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. என்றும் அது எங்களுள் இருந்து வந்தது. உங்களுடன் உலவும், உங்களுடன் உழைக்கும், உங்களுடன் உரையாடும் மானுட வடிவில் இறைவனை கற்பனை செய்ய முடியாத அந்த ஈர்ப்பை, அதன் ஆழ்ந்த பொருளில் அந்த சாநித்தியம் உலகில் வாழ்ந்ததை, நம்முடனே 24 மணி நேரம் இருந்ததை சொல்லில் விளக்க முடியுமா என்ன? எனவே அவர் சொன்னார், உங்களின் உள்ளே என்னை உணர கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஸ்ரீ அன்னை நிரந்தரமாக மாடிக்கு சென்று விட்டார். ஆசிரமத்தில் இருந்த அனைவருக்கும் இது அநேகமாக நம்ப முடியாததாய் இருந்தது. அது அப்படி நடக்கும் என யாருமே எண்ணவில்லை. ஆனால் அது நடந்துவிட்டது. எப்படியோ அந்த காலகட்டத்தையும் கடந்தோம். இருப்பினும் எங்களின் பிறந்த நாட்களுக்கு ஸ்ரீ அன்னையிடம் மாடிக்கு சென்றோம். கடிதங்கள் எழுதினோம், பதில்கள் பெற்றோம். ஆனால் 1973 பின்னரே ஸ்ரீ அன்னையின் மற்றொரு பரிமாணமான உட்தொடர்பு ஏற்பட்டது. அவர் எங்களை வழிநடத்தி சென்ற பாதை எது? இக்காலகட்டத்தை நினைக்கும்போது எப்படியோ அந்த பாதையை தெளிவாக உணர்கிறேன். அந்த நாளில், அதாவது 17/11/1973 ஸ்ரீ அன்னையின் மகா சமாதி நாள், நான் ஆசிரமத்தில் இருக்க முடியாமல் போய்விட்டது. நிறைய கருத்தரங்குகள், கருத்து பரிமாறல்கள் நடந்தபடி இருந்தன. ஸ்ரீ அரவிந்தரின் 100ஆண்டு நிறைவை ஒட்டி நடந்த இவ்வெளி வேலைகளில் பெருமளவில் கலந்து கொண்டேன். ஸ்ரீ அரவிந்தரை பற்றிய கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொள்ள வால்டேர் பல்கலைக்கழகத்தில் இருந்தேன். திரு ஆனந்த ரெட்டியின் தந்தை பேராசிரியர் மதுசூதன் ரெட்டி, டாக்டர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் மற்றும் நவஜாதாஜி ஆகியோரும் அங்கு இருந்தனர். புறப்படுவதற்கு முன்
வெறும் 4 நாட்களுக்கு முன்னால் போவதைப் பற்றி எனக்கு சற்றே தயக்கம் இருந்தது. ஆனால் பணி என்றால் பணிதானே. மேலும் இது ஸ்ரீ அரவிந்தரின் 100ஆண்டு விழா. எதன் பொருட்டும் இதை ஒதுக்க முடியாதே. எனவே நான் போனேன். இப்பொழுதுதான் செய்தி கேட்டேன் என்று நவம்பர் 18 அதிகாலையில் பல்கலைக்கழகத்தில் அடுத்த அறையில் இருந்து வந்த முனைவர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கூறினார். இப்பொழுதுதான் தெரிய வந்தது. அது வியப்பாகவும் நம்ப முடியாததாகவும் இருந்தது. புதுவை திரும்ப ஏற்பாடுகள் செய்தோம். ஆயினும் முதலில் எழுந்த எண்ணம் என்னவென்றால், நாங்கள் பணியை முடித்திடுவதையே ஸ்ரீ அன்னை நிச்சயம் விரும்புவார். ஸ்ரீ அரவிந்தரின் 100ஆண்டு விழா கருத்தரங்கு ஒன்றின் நடுவிலே இருந்தோம். பாதியில் இந்நிகழ்ச்சியை நிறுத்தி புதுவைக்கு திரும்புவதை ஸ்ரீ அன்னை கண்டிப்பாக ஏற்க மாட்டார். சிறப்பு நினைவு கூட்டம் ஒன்றை கூட்டி கருத்தரங்கை நிறைவு செய்தோம். பிறகே புதுவைக்கு புறப்பட்டோம். பிறகு மாலையில் ஸ்ரீ அன்னையை படுக்க வைத்திருந்த கட்டில் அருகே வந்து நின்றோம். மௌனமாக இருந்தோம். அவரிடமிருந்து நம்புதற்கரிய செய்தி ஒன்று வந்தது. ஒன்றும் மாறவில்லை. இது வித்தியாசமாக இருந்தது. செய்தி என்பது ஒரு விஷயம். ஆனால் அதை ஏற்பது எப்படி? அது மனத்தில் தெளிவை கொடுத்து விடுமா? 19ஆம் தேதி போய் 20ஆம் தேதி முற்றிலும் வழக்கத்திற்கு மாறான ஓர் அனுபவம் அன்று மாலையில் ஏற்பட்டது. அப்போது எனக்கு அது புரியவில்லை. இப்பொழுது கூட அது எனக்கு புரியவில்லை. நேற்று மாலை கூட இதை சித்ரா அக்காவிடம் பேசிக்கொண்டிருந்த போது இதை பற்றி குறிப்பிட்டேன். அப்போது அவர், பரவாயில்லை, இதனை பகிர்ந்து கொள் என்றார். சுமார் இரவு 8 மணிக்கு நான் ஆசிரமத்திற்கு சென்றேன். முற்றத்தில் கால் வைத்த உடனேயே சமாதி வேறு விதமாக இருந்ததாக உணர்ந்தேன். வெறும் கற்பனை அல்ல, புறத்தோற்றத்திலும் அப்படியே இருந்தது. அது பார்ப்பதற்கு முற்றிலும் முழுமையாக, முன்பை விட மிக பெரிதாக, நிலத்தை விட்டு சற்றே மேலே, இடையே இடைவெளியுடன் இருந்தது. அவ்விடைவெளி வெண்மையாயிருந்தது. அது நிறைந்து பூரித்து பீரிட்டு இருந்தது. அந்த அனுபவம் கண்கூடான அனுபவம். இன்று வரை அது என்னை விட்டு நீங்காத அளவிற்கு மறக்க முடியாததாக இருந்தது. அது உண்மையாகவே புதுமையாக இருந்தது. சமாதி அன்று உள்ளிருப்பதை அடக்கி வைத்து கொள்ள முடியாமல் பீரிடும் அளவிற்கு நிறைந்து ததும்பியது. அதில் வினோதம், அம்முழுமை, பேரின்பம் பொங்க இருந்தது. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆயினும் என்னால் அதை அடக்க முடியாததால் என் நெருக்கமான நண்பர்களுக்கு சொன்னேன். அவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன். பேரின்பத்தாலும் நிறைவாலும் வெடிக்கும் நிலை, விரிந்த புறத்தோற்றம், நிலத்தை விட்டு எழும்பிய நிலை சில வாரங்கள் வரை அவ்வாறே இருந்தது. இதன் பொருள் என்னவென்பதை நான் அறியேன். அப்பொழுது முதல் எங்களில் பலர் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் முடியும். அன்று முதல் இன்று வரை சில நாட்களிலேயே அது நடந்தது. வியப்பாக நெடுங்காலம் ஆகவில்லை. எப்படியோ ஸ்ரீ அன்னை முழுமையாக உள்ளே நுழைந்து விட்டார். புறத்தோற்றத்தில் ஸ்ரீ அன்னையை நாங்கள் பார்த்ததை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொன்றை பற்றியும் அவருக்கு நாங்கள் எழுதுவோம். ஆனால் இப்பொழுது நமக்குள்ளிருந்து வெளிப்பட ஒன்று உள்ளது என்ற உணர்வு போய் அனைத்தும் அகத்துள். இந்த வேலை உடலில் துவங்கியது. ஒவ்வொருவர் உடலிலும் நடக்கும் வேலை. என் அனுபவத்தில் அதற்கு முன் எங்கள் ஆசிரம வாழ்க்கையில் அவ்வாறு ஏற்பட்டதே இல்லை.
உடலினுள் ஒரு தீவிர வேலை. ஏதோ உடல் தன் அகத்தை மீட்டெடுத்தது போன்றிருந்தது. ஏதோ எங்களுக்கு எல்லாம் திடீரென எமது உடல் பற்றிய உணர்வும் அவ்வுடலின் அக உணர்வு பற்றியும் தெரிந்த நிலை. மேலும் மாற்று வேலை, செயலின் மாற்றம், உடலில் உள்ள துன்பங்களை வேருடன் களைதல், பருப்பொருளை மாற்றுதல், சடத்தை தூய்மைப்படுத்துதல், அதற்கு மற்றொரு நிறம், மற்றொரு அதிர்வு, பண்பு கொடுத்தல் என்பதெல்லாம் அண்மை காலத்தில் நடந்து வந்துள்ளது. முன் எப்போதையும் விட வலுவாகவும் விரைவாகவும் நடந்து வந்துள்ளது. இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், தனி மனிதனிடம் நடந்து கொண்டிருக்கும் மேற்சொன்ன வேலை உலகிலும் நடக்கிறது என்று சொல்லலாம். பருப்பொருள் முழுவதையும் மாற்றி அமைக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் ஆய்வுகளினால் மிக அண்மையில் வந்த கண்டுபிடிப்புகளை கண்டாலும் சரி, அதனால் ஏற்பட்ட தொழில்நுட்பங்களும் சரி, உலகமயமாக்கல், பண்பாடு, நாகரீகம் இவைகளால் ஏற்பட்ட சிக்கல்களும் சரி, உலகில் காணும் மற்ற அனைத்தும் சரி, சட உலகை மாற்றியமைக்கும் வேலை நடப்பது கண்கூடு. அது முன்னை விட முழு வீச்சில் வேகத்தில் நடக்கிறது. ஒருவேளை ஆன்மா, மனம், பருப்பொருள் மூன்றினிடையே உள்ள பழைய வேறுபாடுகள் மறைந்து சுருங்கி முழுமையை நோக்கி பயணிக்கும் தருணம் போலும். தனி மனிதனிலும் பிரபஞ்சத்திலும் இரண்டிலும் இதுதான் நடக்கிறது. எனவே ஸ்ரீ அன்னை நம்முடன் அளவிலா முடிவிலா கால வரம்பற்ற பராசக்தியின் அவதாரமாகவும் பேரியற்கையுடன் செயலாற்றும் சக்தியாகவும் என்றும் உள்ளார். நன்றி. மீண்டும் ஒரு புதிய சாதகரின் அனுபவத்துடன் சந்திப்போம். வணக்கம்.